ஸோ இங்க வீட்டு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்கா. அவன 64 வயசு ஓனர் கால் அமுக்குறதுலருந்து, அவர் ட்ரெஸ்ஸ அயர்ன் பண்ணி போட்டு விடுற வரைக்கும் ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறா. "நீ ஏம்மா இவ்ளோ பண்றன்னு?" கேட்டா, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்லுவா. ஆனா அவரோட 2 மருமகளுமே அந்த பொண்ண பயங்கரமா வேல வாங்குவாங்க. ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. இதனாலேயே அவர் பசங்க வந்ததும், "நான் இந்த வேலைக்கார பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்ல, "உங்க வயசுல கல்யாணம்லாம் ஒரு கேடுன்னு" மருமகள் எல்லாம் காரி துப்புறாங்க. ஆனா பேர பசங்க மட்டும், "நீ பண்ணு. தாத்தா கல்யாணத்த பார்த்துக்கலாம்னு" ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா ஆகி ஒரு ஐயர மட்டும் வர வச்சு தாலி கட்டிடுறாரு. அப்ப வேலைக்காரி கால்ல விழ வேண்டியதா இருக்குன்னு மருமகளும் புலம்பிட்டே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கார பொண்ணோட உண்மையான முகம் வெளிய வருது. "அடியே மருமகள்களே! நீங்க என்ன எந்த அளவுக்கு வேல வாங்கி கஷ்டப்படுத்துனீங்கோ, அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும்னு சொல்லி, இப்போ போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் நைட்க்கு தேவையான வேலைகள் பண்ண ஆரம்பிங்கன்னு" மிரட்டி விடுறா. அந்த நைட் அவளே தாத்தாவுக்கு பால் கொண்டு போய் குடுப்பா. தாத்தாவும் எனர்ஜியா இருக்கணும்னு டேபிள்ல நல்லா சாப்பிடுவாரு. இதுக்கிடையில மருமகளும் பசங்களும் பார்த்து பார்த்து இந்த தாத்தா ஓவரா பண்றாருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம அவர் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அவர் கொன்னுட்டு, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட கிளைம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த ரூம்ல இருந்து கத்துற சத்தம் கேக்குது. அறிவே இல்லையா உங்க அப்பாக்கு இந்த வயசுல போய் இப்படி பண்றாருன்னு சொல்லிக்கிட்டே உள்ள போய் பார்த்தா தாத்தா சிரிச்ச முகத்தோட அங்கேயே செத்து போயிருப்பாரு. புது பொண்ணும் கல்யாணமாகி ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன விதவையா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளிய வந்து இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. தாத்தா உயிரோட இருக்கிறதா சொல்லி அவர் மேல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு 2 நாள் கழிச்சு அவர் செத்துட்டாருன்னு சொல்லி இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட கிளைம் பண்ணிக்கலாம்னு பிளான் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து அந்த வேலைக்கார பொண்ணு கேட்டு இவ்ளோ சீப்பா பண்றீங்க. இப்போயே இத நான் வெளிய சொல்லப் போறேன்னு கிளம்புறா. உடனே நீ யார்கிட்டயாச்சும் சொன்ன நீ தான் ஃபர்ஸ்ட் நைட்ல அவர் கொன்னன்னு சொல்லுவோம்னு மிரட்டுறாங்க. இதுல உனக்கு ஒரு பங்கு தரோம்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அமைதியா ஆயிட்டா.